கதிர் விடுத்து பிளம்பவில கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பும் தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே. கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கும் சபைக்கு பணிவன்பான வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். சிந்தித்து மகிழ்கின்ற கலை நிகழ்ச்சியில் சிந்தித்து மகிழ்கின்ற வாய்ப்பை ஆண்டுதோறும் வழங்கி வருகின்ற தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்க கை தட்டலாம். நண்பர்களே, சமூக சிந்தனையோடு ஒரு நல்ல தலைப்பை எடுத்து செறிவான கருத்துக்களை முன்வைத்து விவாதம் நடத்துகின்ற பொழுது பங்கெடுப்போருக்கும் பார்ப்போருக்கும் கேட்போருக்கும் அவர்களது எண்ணங்கள் செம்மைப்படுத்தப்பட்டு செயல்கள் சீராக்கப்படும் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தமிழ் பட்டிமன்றத்தை நடத்தி வருகிறோம். அந்த முயற்சியின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்வும் இருக்கப் போகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வளர்ச்சியை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் விண்ணை முட்டி, இன்னும் சொல்ல போனால் வானை பிளந்து நிற்கிறது அந்த வளர்ச்சி. ஆர்டிமிஸ் 2 வரை நம்மால் பேச முடியும். அந்த வளர்ச்சியின் முகமாக இருப்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவால் பல சமயங்களில் நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, ஆங்காங்கே அச்சமும் ஏற்படுகிறது, மறுப்பதற்கில்லை. எது எப்படி இருந்தாலும் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிமைப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆங்காங்கே உயர்த்தி கொண்டிருக்கிறது. அதே சமயம் நண்பர்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி என்று தொன்மையை பேசுகின்ற நாம், அந்த தொன்மையான கற்காலத்திலிருந்து நகர்ந்து நாகரிகம் மேம்பட்ட நவீன காலத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் சிகரத்தை தொட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய சிந்தனை எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பல்வேறு தளங்களில் பேசி வருகிறார்கள். உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி என்பது மாற்றத்தை தரும். ஆனால் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மனிதனுடைய சிந்தனை சீரான நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஏஐ உள்ளிட்ட தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் மனிதர்கள் அதிகம் சிந்திப்பது எனக்காகவா எல்லோருக்காகவா? இன்னும் எளிமையாக சொல்ல போனால், இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் சிந்திப்பது சுயநலமாகவா இல்லை பொதுநலமாகவா? எப்பொழுதும் போல இம்முறையும் புதுமுக அறிமுக பேச்சாளர்களை கொண்டு விவாதத்தை கட்டமைக்க இருக்கிறோம். உங்களின் சார்பாக அவர்களையும் வரவேற்று விவாதத்தை இனிதே துவங்கலாம். சாப்பாடு நிறைய சாப்பிட்டீங்களோ? கை சத்தமே கேட்க மாட்டேங்குது. நன்றி. தரணி ஓற்றும் தஞ்சை மண்ணிலிருந்து பரணி பாட வந்திருக்கிறார் தமிழ்வண்ணன் கோவிந்தராஜன். கேம்பிரிட்ஜிற்கும் பட்டிமன்ற பேச்சிற்கும் அவர் இன்றுதான் அறிமுகமாகிறார். பெயர் தமிழ்வண்ணன். படிப்பது கவிதையில் மிகவும் நாட்டமுடையவர், வாசிப்பதிலும் ஆர்வமுடையவர். வாருங்கள், உங்களுடைய அணியின் விவாதத்தை துவங்கி வைங்கள் தமிழ்வண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. இங்க எல்லாருமே எனக்காக தான் பேசுறாங்க, எல்லாருமே எனக்காக தான் நடந்துகிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அதை பத்தி தான் நாங்க 3 பேர் பேச வந்திருக்கோம். ஆனா அந்த பக்கத்துல 3 பேர் இருக்காங்க பாருங்க. ஆனா பாக்குறதுக்கு தான் பொது மாதிரி இருப்பாங்க, ஆனா சாப்பிட்டது பந்தி. யாரை பத்தி யோசிக்காம பந்தியில சாப்பிட்டு பந்திக்கு முந்தி பழக்கி பிந்து நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பொதுவாக பேசுறது வந்திருக்க மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரு வருஷத்துல 12 மாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாசத்துக்கு 30-31 தெரியும். ஆனா அந்த மொபைல் நெட்வொர்க் கம்பெனி இருக்காங்க பாருங்க, குறிப்பா இந்தியா மற்ற வளரும் நாடுகள்ல அவங்களுக்கு 28 நாள் தான், வருஷத்துக்கு 13 மாசம். அது எப்படி ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு கேட்டா அதுல இருந்து ஆட்டையை போடுறாங்க. அவங்க எல்லாம் பொதுநலவாதிகளா சுயநலவாதிகளா? சரி, பொது வாழ்வில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் எலெக்ஷன் டயத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவங்க வந்து எம்பியாவோ ஆகுறாங்க. அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பொதுநலவாதிகளா சுயநலவாதிகளா? கண்டிஷன் சப்ளைன்னு நம்ம எல்லா விளம்பரத்திலையும் பார்த்துருப்போம். அது என்னைக்காவது நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி பார்த்துருக்கோமா? கண்ணுக்கு தெரியாம குட்டி விண்டா கடைசியில போட்டிருப்பான். அந்த பொதுநலவாதிகளா அவங்களாம் சுயநலவாதிகளா? இன்னைக்கு சைபர் கிரைம் சொல்லப்படுகிற சைபர் கிரைம் குற்றங்கள், இணையவழி குற்றங்கள் வந்து பெருவாரியா அதிகமாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப் போன்ற மெசேஜ் நிறைய வந்திருக்கு, பார்த்துட்டே இருப்போம். அது குறிப்பா வயதானவங்களை டார்கெட் பண்ணி, சார் நான் வந்து இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு சார், அது பார்த்து சொல்லுங்க. வயதானவங்க தெரியாம அவங்கள்ட்ட அந்த ஓடிபி மெசேஜ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல இருந்த மொத்த பணமும் காலி. டிஜிட்டல் அரெஸ்ட்னு இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி எல்லாம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வந்து பிட் பாக்கெட்ல அடிச்சுட்டு போவாங்க பார்சல. இன்னைக்கு மொத்த பணத்தையும் வலிச்சு அள்ளிட்டு போறாங்க. இதெல்லாம் சுயநலவாதமா பொதுநலவாதமா? சரி, இதெல்லாம் கொடுமை. நான் கோயிலுக்கு போறேங்க, கோயிலுக்கு போனா பணம் இருக்கிறவனுக்கு ஸ்பெஷல் தரிசனம்னு ஒண்ணு, பணம் இல்லாத கடவுள் பொது, கடவுள் எல்லாருக்கும் பொது. ஆனா அங்கேயுமே சுயநலமா கடவுள் காசு இருக்கிறவனுக்கு ஒண்ணும் காசு இல்லாதவனுக்கு ஒண்ணு பிரிச்சு வைக்கிறாங்களே, இதெல்லாம் சுயநலமா பொதுநலமா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முட்டு கொடுக்க 3 பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன கொடுமை? சரி, ஓகே. அரசு அதிகாரிகள், இந்தியா போன்ற நாட்டுல அரசு அதிகாரிகள் என்னைக்காவது லஞ்சம் வாங்காம செயல்பட்டு இருக்காங்களா? ஓகே, பெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாட்டிலையும் வீட்லையும் முதியோர்கள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால தனக்காக தான் மக்கள் சிந்திக்கிறாங்க, தனக்காக தான் சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க அன்னைக்கே தீர்ப்பு தர வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் தனிநலம் சுயநலம் எப்படி போற்றப்படுகிறது, பொதுநலத்தை மறந்து சுயநலம் எப்படி கோலோச்சி கொண்டிருக்கிறது என்பதை அழகாக சொல்லி சென்றிருக்கிறார். அவரை மறுத்து பேசுவதற்காக மற்றும் ஒரு அறிமுக பேச்சாளர் சென்னையிலிருந்து 2 வாரத்திற்கு முன்தான் கேம்பிரிட்ஜுக்கு வந்திருக்கிறார். எளிமையாக யதார்த்தமாக பழகக்கூடிய சந்தியா அவர்கள் அவர்களுடைய அணியின் வாதத்தை துவக்கி வைக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த செய்யுள் நமக்கு பல 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செய்யுளும் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? யாராவது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்தாங்களா? இல்லை. இந்த ஏஐ காலத்திலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த காலம் இந்த காலம்னு இல்லை, எல்லா காலத்துலேயும் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக தான் சிந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு உதாரணமே நீங்கள் தான். இன்னைக்கு சாட்டர்டே ஒரு வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலி டைமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இல்லாமல் ஒரு பொதுநல உணர்வோடு எல்லாரோடையும் பகிர்ந்து இங்கே வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஆடியன்ஸே எங்கள் சைடில் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5-6 வருஷமாக நமக்கு எவ்வளோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்து வந்துட்டு இருக்கு. அதில் சின்ன 3-4 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாரும் வந்து பொதுநலத்தோடு சிந்திக்கிறோமா இல்லை எனக்காக சிந்திக்கிறோமான்னு. ஃபர்ஸ்ட்டு கோவிட் டைம்.
கொரோனா டைம்ல நம்ம எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வேரியன்ஸாவது வந்துட்டு போயிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன தனியாவா இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக உங்கள் நெய்பர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், சானிட்டி ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு எவ்வளோ பேர் நமக்கு ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிருக்காங்க. அதனால தான் அதுலேருந்து மீண்டும் வர முடிஞ்சுது. இன்னைக்கு உங்கள் முன்னாடி நானும் ஒரு ஆளாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொதுவாக சென்னையில் டிசம்பர் மந்த் வந்தோம்னா அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ என்ன சைக்ளோன் வருது, இப்போ என்ன ஃப்ளட் வருதுன்னு பேர் வைக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 2 வருஷம் வந்து கஷ்டமாக இருக்கும், எப்படிடா கரண்ட் இல்லாமல் 4-5 நாள் ஓட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப் லிங்க்லலாம் எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து ஃபுட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சமைச்சு எல்லாம் வீடு வீடாக போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஹெலிகாப்டர் மூலமாக கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க? சுயநலமாக இருக்காங்களா இல்லை பொதுவாக இருக்காங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங். இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே சேரிட்டி கிஃப்ட் எய்ட் டிக்ளரேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதை கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து நம்மளோட ஒரு கடமையாகவே மக்கள் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் கூட இது கம்மியாக இருக்குது, எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு தயங்கினாங்க மக்கள். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, நிறைய நமக்கு டூல்ஸ் வந்துருச்சு. இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக 4-5 பவுண்ட்ஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சு ஒரு மெடிக்கல் இல்னஸ் இருக்கிற ஃபேமிலிக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அவேர்னஸ். நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு வந்து ஒரு விஷன் இருந்தது, பின்னாடி வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து மரங்கள் எல்லாம் எடுத்து ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும்னு ஒரு சின்ன விஷன் தான் இருந்தது. அந்த விஷனை வந்து நம்ம ஆக்டர் விவேக் அவரோட சேர்ந்து கிரீன் கலாம்ன்ற ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலமாக பப்ளிக் மக்கள் எல்லாரும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி இன்னமும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷன் ஒருத்தருக்கு இருந்தாலுமே அது செயல்படணும்னா ஒரு கூட்டாக செயல்பட்டால் தான் அது நடக்கும் இல்லையா? அப்போ அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகல. அது நிறைய நியூஸ்லையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட குட்டி பர்சனல் ஸ்டோரி மூணால அவரும் மற்றவங்களுக்காக தான் தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா தானே ஆரம்பிச்சிங்க. நிச்சயமாக என்னோட ஸ்கிரிப்ட் இல்லைங்க, அவங்க ஸ்கில் இருக்குது, அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அதுக்கான வாய்ப்பு தான் அவங்க தேடி வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்று பேசிய பேச்சு முதல் பேச்சு போல் தெரியவில்லை. சிறப்பாக சமுதாய நோக்கில் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் சந்தியா, மிக்க நன்றி. அடுத்து பேச போகிறீங்களா வித்யா? இவங்க இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி 2023 நார்விச்சிலேருந்து வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அங்கே போய் தமிழ் பட்டிமன்றம் ஆரம்பித்து அதுக்கு நடுவராக இருந்துட்டு இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு செய்வதற்காக வந்திருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா பேசுகிறது மட்டும் இல்லை, பாடமும் செய்வாங்க. இன்றைக்கு மறுப்பு வந்து பாட்டாக இருக்க போதா பேச்சாக இருக்க போதா பார்ப்போம். வாருங்கள் வித்யா. யாரும் தெரிய மாட்டீங்க, இருந்தாலும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடுவருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு, எலெக்ஷன் டைம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். நடுவர்கிட்டே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் யார் உங்கள் மனைவியை தவிர்த்து? என்னைத்தான் எனக்கு பிடிக்கும். கேட்கல நடுவர் அவர்களே. என்னைத்தான் எனக்கு பிடிக்கும். சரியான பதில். அக்யூரேட்டா சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிச்சு இல்லையா? அவர் எங்கனி தான், சும்மா வந்து உட்காந்துருக்காரு. அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்கள தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் உண்மை. சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மனசுலனாலும் அதுதான் நெசம்னு சொல்ற மாதிரி தான் தன் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு இதுதான் நம்ம சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அடிப்படையிலேயே நமக்காக தான் முதல்ல சிந்திப்போம் இல்லைங்களா? பொதுநலம்லாம் வந்து பேசினாங்க இல்லையா? குடும்பத்துக்குள்ளேயே இப்போ சிந்தனை வந்து முதல்ல தனக்கானதாக தான் மாறி இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் பெண்கள் தான் பொதுவாகவே குடும்பத்தில் தியாகியாகவும் எல்லாருக்காகவும் யோசிப்பாங்க. சரிதான் நடுவர் அவர்களே? ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், இல்லாட்டி வீட்டுக்கு போக முடியாது. அதனால பெண்கள் தான் வந்து எல்லாத்துக்குமா யோசிப்பாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தான் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, சமைச்சிட்டேன், ரெடியாக இருக்கு, வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்குங்க, சாப்பிடலைன்னா எனக்கு தலைவலி வந்துடும், நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன், இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் 40 வயதுக்கு மேலே ஆன பெண்கள், அந்த நிலையில் இருக்க பெண்களும் ஆண்களும், பொதுவாக பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா,
முன்னெல்லாம் வந்து எனக்கு என்ன வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சு, பையன்லாம் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், இப்படி தான் இருப்பாங்க. இப்போல்லாம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இனிமேல் தான் என்னுடைய ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் என்னோட குழந்தைங்களை பார்த்துக்க முடியுன்ற சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கு. இது சரி தவறுங்கிறத தாண்டி இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அவங்கள பார்த்தா தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த சுயநலத்தை தாண்டி பெண்கள் எப்படி சிந்திக்க மாறி இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தள்ளது யார்? இந்த சமூகம் தானே. 40 வயசு சொன்னாலும் எனக்கு 40 வயசு நினச்சிக்கிறது நடுவில் எனக்கு இப்போ தான் 29 முடிஞ்சு 28 ஆரம்பமாயிருக்கு. அடுத்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து கடவுள் திடீர்னு இந்த எதிரணை முன்னாடி தோன்றி நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் 5 கோடி தரேன்னு சொல்கிறாரு. திடீர்னு யோசிச்சுட்டு இருங்க, நீங்கள் எல்லாருக்கும் சிந்திருக்கீங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க, அதனால் நான் இன்னொரு ஆப்ஷன் தரேன், நீங்கள் 20 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த மீதி பணத்தை வந்து உங்கள் சொந்தக்காரங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு 20 தலா 20 பிரித்து கொடுத்துருங்க. ஆப்ஷன் ஏ, அவங்களே எல்லா பணத்தையும் வச்சுக்கலாம். ஆப்ஷன் பி, அவங்க 20 லட்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரித்து கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், இது யாருக்கும் தெரியாது, கடவுள் கொடுத்த வரோம். அவங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? ஏவா சரி, அவங்க எல்லாருக்கும் நினைப்பாங்க, சரி நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம்? எது? 5 கோடி நீங்களே எடுத்துப்பீங்க, கரெக்டா? அவங்களும் 5 கோடி அவங்களே தான் எடுத்துப்பாங்க, கரெக்டா? நடுவுறவுகளே மடியும் சொல்கிறேன், தவறு சரிங்கிறது கிடையாது, நம்ம சிந்தனை இப்படி தான் இருக்கு, ரைட்டா? இது ஒரு பக்கம். பொதுநலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல, நாங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே தான் நினைக்கிறோம். அப்போ சுயநலமாக எப்போ நம்ம சிந்திக்கிறோம்னா, ரோட்டில் சண்டை நடக்குது, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஹரி மாதிரி ஒரு நல்ல மனிதர் போய் அதை தடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அடி விடாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதை பார்த்து நம்மளுக்கு என்ன தோணும்? நம்ம இருக்கிறது தெரியாமல் இருந்துக்குவோம், நம்ம பிரச்சனையாக நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்படி பொதுநலமாக இருக்க வேண்டாம்னு நினைக்கல, அதுக்கு விளைவு நினச்சிதான் நாங்கள் பயப்படுறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்தா போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். இறுதியாக ஒன்று, சந்திரபாபுன்னு ஒரு பழம்பெரும் நடிகர் இருந்தார் இல்லையா, அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உனக்காக எல்லாம் உனக்காகன்னு. அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா, எனக்காக எல்லாம் எனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது எனக்காக அப்படின்னு படிப்பாரா இல்லையா? அதான் நடுவர் அவர்களே, எனக்கு சாதகமாக, எங்கள் அணிக்கு சாதகமாக ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி யாரோ சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி சொன்னவங்களுக்கு நான் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நானே. ஆப்ஷன் பி சொன்னவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு கூறி ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தீர்ப்பு வழங்கும் நடுவர் அவர்களே. அவர்களுக்கு கொடுத்ததே 3 நிமிடம் 30 வினாடி, எனக்கு கொடுத்தது 30 நிமிடம். அதை தாண்டி செல்லும் போது புவனா இந்த இருட்டில் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். பல கேள்விகளை வைத்திருக்கிறார். ஒரு பெண் விடுதலையை பற்றி தங்கள் அணிக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறார். நல்ல விவாதம், நல்ல கருத்துக்கள். இந்த வலிமையான கருத்தை எதிர்த்து ஒரு தமிழாசிரியரை விட யார் சிறப்பாக பேசிவிட முடியும்? நம் தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர், கொங்கு தமிழ் பேசக்கூடிய கோவை மாநகரத்தினுடைய மண்ணின் மகள், இப்பொழுது மறுத்து பேச வருகிறார் பிரியங்கா அவர்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எதிரணியில் தமிழ் பேசினாரு. கோயிலில் வந்து 2ஆக பிரித்து சில பேருக்கு அதிக காசுக்கும் சில பேருக்கு கம்மி காசுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு. நிறைய கோயிலில் டிக்கெட்டே இல்லாமல் அனுமதிக்கிறாங்க. நீங்கள் அங்கே போங்க, அங்கே சாமி கூப்பிடுங்க, யார் வேணான்னு சொன்னது? நடுவர் அவர்களே, நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் தமிழ் சங்கத்தில் இப்படி ஒரு தமிழ் புத்தாண்டு விழாவில் நீங்கள் நடுவராக அமர்ந்து சிறப்பிச்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு சுயநலமா இல்லை பொதுநலமான விஷயமா? அப்புறம் நீங்கள் எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ChatGPT-யை ஓப்பன் பண்ணி எனக்கு நீ சுயநலமாக உதவி பண்ணி கிவ் மீ சம் ஐடியாஸ் அபவுட் பீயிங் செல்ஃபிஷ்ன்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்காதுங்க. நீங்கள் அடித்து கூட கேட்டு பாருங்கள், அது கொடுக்காதுங்க. ஏஐ கூட சுயநலமாக ட்ரெயின் ஆகலைங்க. நான் முக்கியமாக 3 விஷயம் சொல்லிக்கிறேன். முதல் பார்த்தீங்கன்னா EV வெஹிக்கிள். உங்களில் நிறைய பேர் EV வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கள் டீமில் ஹரி கூட EV வெஹிக்கிள் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. EV வெஹிக்கிளோட பயனர் வந்து எலான் மஸ்க். அவரே தன்னுடைய EV வெஹிக்கிள் டெக்னாலஜியை தான் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷாக நினைக்காம எல்லாருக்கும் உபயோகப்படணும்னு சொல்லிட்டு தன்னுடைய காம்படிட்டர்ஸ் முதல் கொண்டு அத்தனை பேருக்கு அந்த டெக்னாலஜியை அவர் ஓப்பனாக கொடுத்துட்டாருங்க.
இதனால பல கண்ட்ரியில் எஸ்பெஷலி சைனாவில் பார்த்தீங்கன்னா இதை குவிக்காக அடாப்ட் பண்ணி இதை பற்றி ரிசர்ச் வந்து இன்னும் ஃபர்தராக பண்ணி அவங்க ஓரளவுக்கு ஓகேவான காஸ்ட்டுக்கு அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இதனால நிறைய பேரால் வெஹிக்கல் யூஸ் பண்ண முடியுது, அதெல்லாம் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும், சஸ்டைனபிள் க்ரோத்தும் இருக்குங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார்மாங்கிற ஒரு மல்டி ஸ்பான்சர் கொலாபரேஷன். அவங்க வந்து பல ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி கூட சேர்ந்து ட்ரக் ஃபார்முலாஸ், அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ் இதையெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி இன்னும் மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் பப்ளிக்காக ஓப்பனாக எல்லாருக்கும் அவங்க வந்து இதை ஷேர் பண்ணுறாங்க. இதனால ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு, மெடிசன் காஸ்ட் இது எல்லாமே குறைஞ்சிருக்குங்க. அப்புறம் நான் இந்த மேடைக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட தோழிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர் பற்றி சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இந்த டிஸார்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதனால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து எந்த சொல்யூஷனுமே இல்லைங்க, மெடிசன்ஸே இல்லை. பட் ரீசெண்டாக இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்களோட சொந்தக்காரங்களே ஒருத்தங்க இதில் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அவங்களால நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுது. இது எல்லாமே தற்சமய ரிசர்ச்னாலையும் ஒரு பொது நோக்கத்தோட பார்த்து இதை வந்து கொண்டு வந்தனால தான் மக்களால் இப்போ நார்மலாக அந்த பார்க்கின்சன் டிசீஸ்லேருந்து வெளியே வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்டமிஸ் மிஷன். நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கா முதற்கொண்டு 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து செயல்படுற ஒரு சர்வதேச முயற்சிங்க. இது வந்து நிலவுக்கே சென்று அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அங்கே வந்து பேசிக்காக தேவையான எல்லா ரிசர்ச்சுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நிலவில் இருக்க சூழ்நிலை பற்றி படிக்கிறதுக்காகவும் மேற்கொண்டு நிலவில் இருந்து எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு செல்றது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதனால பல நன்மைகள் இருக்கு. மருத்துவ முன்னேற்றம், அப்புறம் பூமியின் பாதுகாப்பு. எப்படி பூமியின் பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இதெல்லாம் வந்து ஏர்த்தை நோக்கி வரப்போ அதை எப்படி திசை திருப்பி வேறு பக்கம் அனுப்புறது, இதனால எப்படி ஏர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறாங்க. இது மாதிரி பல ரிசர்ச் பல பேர் பொதுநலமாக இன்னும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அவ்வளோ ஏங்க நம்ம எதிர்காணியில் இருக்க இவங்க 3 பேருமே தாம் பாயிண்ட்ஸ் தாம் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்காம அவங்களும் வாட்ஸ்அப் குரூப் கால்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சுயநலமாக பேசுகிறோம் அப்படின்னு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம வித்யா பார்த்தீங்கன்னா அவங்களே யோகா, மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மைண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அவங்க பேசுகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சுயநலமாமா. இது எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியலங்க. நான் என்று சொல்லும் போது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போது தான் உதடுகள் ஒட்டும். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பிரியங்கா, மிக்க நன்றி. பல கருத்துக்களை முன்வைத்து உங்களுடைய அணியுடைய விவாதத்தை வலுவடை செய்திருக்கிறீர்கள். இதுவரை கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நன்கு அறிமுகமான பேச்சாளர் தங்களுடைய அணியினுடைய விவாதத்தை நிறைவு செய்ய வருகிறார். உங்களின் சார்பில் நன்கு அறிமுகமான பேச்சாளர் மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நேரத்தை வழங்குவதில் கருணை விஞ்சிய மாண்புமிகு நடுவர் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் அறிவுசார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கம், என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஏஐ காலம் வந்துவிட்டது, மனிதன் சிந்திப்பது எனக்காகவா எல்லோருக்காகவா? நல்ல தலைப்பு தான். ஆனால் நான் இப்போ ஏஐ ஓப்பன் பண்ணோடையோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவேன், டெய்லி மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளை சண்டை இல்லாமல் ஓட்டுவது எப்படி அப்படின்னு போடுவோம். அப்படி இல்லாட்டி சரி அப்படி நம்மளும் ஒரு டாபிக் போட்டோம்னா அது என்ன சொல்லணும்னா இல்லை இது ஆல்ரெடி இந்த போய் சொல்லிட்டான்னு சொல்லி ஏஐ சொல்லுது. ஸோ அப்படியே புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்தே நம்ம வீட்டிலேருந்து இந்த சுயமாக நம்மளை எப்படி காத்துக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அடுத்தது தொழில்நுட்பம். அவர் தத்துவத்தோட சொல்றேன் நடுவர்களே, தொழில்நுட்பம் என்பது மனிதன் உடுத்தும் ஆடை போன்றது. அது சுயநலம் என்பது அந்த சுயநலம் என்பது ஆதி மனிதனோட புத்தி. மனிதன் மாறவில்லை, நாம் உடுத்தும் ஆடைகள் தான் மாறியுள்ளது. அதுதான் தொழில்நுட்பம் ஆடைகளை மாற்றியுள்ளது. மனிதன் இப்போ நம்ம கையில் 5G ஃபோன் வந்தாலும் நம்ம புத்தி மட்டும் எப்பவுமே நம்மளை பற்றியாவது திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 1G புத்தி மாதிரி. நடுவர்களே, ஃபோன் கையில் வந்தோடனே மனுஷன் மாறிடுன்னு நினைக்காதீங்க. அதனால தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாரு, மனிதன் மாறவில்லை, மனதில் மாற்றமில்லை, காலம் மாறினாலும் கோலம் மாறவில்லை அப்படின்னு அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு மாட்டு வண்டியில போனா இன்னைக்கு டெஸ்லால போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒழிய அந்த தனக்கு தான் எல்லாம் வேணுங்கிற அந்த மனுஷ புத்தி மட்டும் இன்னும் மாறல. உதாரணத்துக்கு வள்ளலார் என்ன சொன்னாரு, பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், அந்த பரம்பரையிலிருந்து நாம் வந்திருக்கோம். பட் ஆனா
இப்போ இருக்கிற மனுஷன் என்ன பண்றா தெரியுமா, அந்த வாடிய பயிரை போய் பார்த்து வருத்தப்பட்டுட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அதை கிராப் பண்றான். அந்த கிராப்புக்கு தண்ணி ஊற்றிருந்தாலும் அந்த பயிர் வளர்ந்துருக்கும். அதை கிராப் பண்ணி போட்டு ஸ்டேட்டஸ்ல வந்து நான் நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக போடுறான் பயிர் வாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், நானே எடுத்து போட்டேன் பாரு மோகன்ராஜ் எவ்வளவு நல்ல மனுஷன் பொதுவாக இப்படி திங்க் பண்றாரு. பட் ஆனா எனக்கு தேவை அந்த லைக்ஸ் அந்த இது. அடுத்தது நடுவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திண்ணை இருக்கும். எதுக்கு திண்ணை இருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க பேசுறக்கோ இல்லை மழை பெஞ்ச ஒதுங்குறக்கோ வெயிலுக்கு வந்து உட்கார்றக்கோ ஒரு திண்ணை இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் தனக்காக சிந்திக்காம வீடு கட்டும்போது கூட திண்ணை வைக்கிறதே கிடையாது. ஆனால் வந்தால் திண்ணை உட்காந்து எவ்வளோ போக மாட்டான்னு தெரியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய காம்பவுண்ட் சேவர் ஒன்று கட்டிட்டு அதில் வந்து நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம உள்ளே போகிறதா வேண்டாமான்னு நம்மளுக்கு தெரியல மழை வந்தால் கூட. அப்புறம் அது அப்படின்னு போட்டு அதில் எலக்ட்ரிக் ஷாக் வேற வச்சிடறான் மேலே இருந்தால். ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்குங்க இப்போ மக்கள் எப்படி சிந்திக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொன்று, இயற்கையை அழிச்சிடறான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, முன்னாடி மனுஷன் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணுவோம். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஆறு இருக்கும், குளம் இருக்கும், ஓடை இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் தனக்கு வீடு வேணும், அது வேணும், ரோடு வேணும்னு சொல்லிட்டு எல்லா காட்டையும் அழிச்சிட்டு அங்கே போய் அவன் உட்காந்துட்டு பண்ணிக்கிறான். அவனுக்கு வேணும்போது அவனுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் செல்ஃபிஸாக. ஆனால் வந்து இப்போ அந்த ஆடு மாடுகள்லாம் எங்கே போகும் குடிக்கிறதுக்கு? ஸோ அதை பற்றி யாரும் திங்க் பண்ணுறது. ஆனால் காலங்கள் மாறிட்டு தான் இருக்கு. ஆனால் மனுஷன் வந்து அந்த சுயநல புத்தி மாறவே இல்லை. அடுத்தது இவங்க பிரியங்கா சொன்னாங்க எலான் மாஸ்க் வந்துட்டாரு, நல்லா பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு. இது முதல் மணி தானே வந்துருச்சு. ஓகே, எலான் மாஸ்க் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா, பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களாம் பசுந்தோல் போட்டிய புலிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த சுயநலங்கிறது வச்சுட்டு அது மேலே வந்து பொதுநலன்னு போத்திப்பாங்க. ஆனால் அவங்களோட எய்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுகளை கட் பண்ணுறாங்க. அவங்க அதில் 100 பேர் ஒர்க் பண்ணுறதுல 10 பேர் பண்ணால் போதும்னு நினச்சி லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஸ்பீடாக வருதுன்ட்டு. ஆனால் அந்த 90 பேர்த்தோட நிலைமையை நினச்சி பாருங்க, அவங்க குடும்பங்கள் எவ்வளோ வறுமையில் வாடுது, அதில் இருக்கிற ஃபேமிலி எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்ட்டு. இயந்திரங்களுக்கு அப்டேட் கொடுத்த மனிதனை அப்லிஃப்ட் பண்ண கொடுக்க தெரியவில்லை. இதுதான் யதார்த்தம் நண்பர் அவர்களே. இந்த நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுயநலம் தான். என்னதான் மாறினாலும் அவனோட திங்க் பண்ற புத்தி இதுவும் மாறவே இல்லை என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எப்பொழுதுமே நேரம் தாண்டி பேசக்கூடியவர் சுயநலமாக பேசும்பொழுது நேரத்திற்குள் பேசியிருக்கிறார். அதற்கு முதல் பாராட்டு. எளிமையாகவும் யதார்த்தமாகவும் பல்வேறு நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிகழ்த்தியிருக்கிறார். காலம் மாறினாலும் சுயநலம் இன்னும் மாறவில்லை என்று இந்த அணியினுடைய வாதத்தை முன்வைத்து நிறைவு செய்ய வருகிறார். மருந்தியல் துறையில் முனைவர் பெற்றவர், அண்மையில் மனவளக்கலையிலும் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். என்ன முனைவர் பட்டம் பெற்றாலும் பாசத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் போன பாசக்கார மதுரக்கார தம்பி ஹரி அவர்கள் இப்பொழுது நிறைவு செய்ய வருகிறார். உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த சைடில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் வந்து முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டாங்களாம். எதுக்கு உட்காந்தோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் எதுக்கு உட்காந்தோன்னா, சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் எல்லாம் சரியாக இருக்கா, நம்ம சொந்தங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்களா, என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்க்குறது. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வாலண்டியர் பண்ணதே நாங்கள் தான். சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தானே சர்வீஸ் பண்ண முடியும். அதனால தாங்க சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் பந்தியில். அது கூட ஒரு பொது நலம் தான். சுயநலவாதிகளுக்கு வெளியிலேருந்து பார்க்க சுயநலம் மாதிரி தான் தெரியும். எல்லாம் நம்ம மனசு போல தானே நமக்கு தோணும் எல்லாம். அதுக்கடுத்து வித்யா சகோதரி சொன்னாங்க, இப்போல்லாம் பெண்கள் வந்து அவங்கள தான் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களே எங்களுக்கு சாதகமாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. எதுக்காக அவங்கள ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கிறாங்கன்னா, அப்போ தான் குழந்தைங்களை பார்க்க முடியுமா. குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கணவனையும் பார்த்துக்கிறது பொது நலமா சுயநலமாங்க? சரி, அதை விடுங்க. நம்ம அடுத்து மோகன் வந்தார். மோகன் வந்துட்டு மனிதன் மாறிட்டான்னு பாட்டெல்லாம் பாடாது. கவலைப்படாதீங்க, நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன். மோகன் மனுஷன் மாறல, ரொம்ப மாறிட்டான் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் இப்போ எங்ககிட்ட இருக்குங்க. முன்னாடியெல்லாம் போய் யார்கிட்டயாவது உலகத்திலே ரொம்ப சிம்பிளஸ்ட் ரெசிபி உப்மா எப்படிங்க பண்ணீங்க அப்படிங்கன்னு கேட்டால், ஐயோ இதெல்லாம் எங்கள் ஃபேமிலியோட தங்கமல ரகசியம், நாங்கள் பேட்டன்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்வாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, கேமராவை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கே போயிடுறாங்க. இது உப்மான்னு இல்லை, உலகத்தில் உள்ள எந்த மூலையில் எந்த ரெசிபி இருந்தாலும் எல்லாத்தையுமே படம் பிடிச்சி ஊருக்கே சொல்கிற மாதிரி ஓப்பன் மைண்டடாக ஆகிட்டோம். இது பொது நலமாக தான் இருக்குமே ஒழிய சுயநலமாக இல்லைங்க. அதுக்கப்புறம் மோகன் என்ன சொன்னாருன்னா, சண்டை போடுறது இன்னைக்கு எப்படி சண்டை போடாமல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் அப்படின்னாரு. அது எதுக்காக அப்படி யோசிக்கிறாருன்னா, அப்போ தான் மனைவி நிம்மதியாக இருப்பாங்க. மனைவி நிம்மதியாக இருந்தால் தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அப்போ ஒரு சமுதாயமே நிம்மதியாக இருக்கும், ஒரு குடும்பம் நிம்மதியாக இருந்தால். இந்த மாதிரி ஒரு பொதுநல எண்ணத்தில் தான் அவரே வந்து சண்டை போடாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு
எல்லாம் சவர் கட்டி வச்சுக்கிறாங்க, திண்ணைங்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. திண்ணை தேவையில்லைங்க. நாங்கள்லாம் ரொம்ப பிஸியாக சோஷியல் சர்வீஸ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றக்காக எல்லாருமே அப்படி மாறிட்டாங்க. இது நான் சிம்பிளாக ஒரு ஏதோ இந்த சைட்லேருந்து பேசணுமேன்றக்காக ஒரு எவிடன்ஸ்க்காக பேசலை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். முன்னாடி எல்லாம் ஃபைனான்ஸ்னால் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து எஸ்ஐபினா என்ன, ஃபைனான்ஸ்னா என்ன, அதையும் விடுங்க. ரொம்ப கிராமத்தில் போய் ஒரு அடித்தட்டு மனுஷகிட்ட கேட்டிங்கன்னா கூட அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, ராபர்ட் கியோஸ்கினா யாருன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? எல்லாரும் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குளோபல் திங்கிங் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் சைட்லேருந்து இந்த ஓப்பன் ஃபார்மா பற்றிலாம் பேசினாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கன்ஃபைன்ட் மைண்டோட யாரும் இல்லை. ஓப்பனாக அவங்களுடைய ஐடியாலஜிஸை பேசுகிறாங்க. குளோபல் திங்கிங் வருது. இதன் மூலமாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஒர்க்கை டெவலப் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா வருது. இதனால கம்பெனியோடைய கண்ட்ரிஸோட எக்கானமியும் நிறையா டெவலப் ஆகுது. நீங்கள் மனுஷன்லாம் மாறிட்டோம், இன்னும் சுயநலமாக இருக்கோன்றதெல்லாம் வெறும் பெதற்றல் தாங்க. இப்போ நீங்கள் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இராணுவத்துல எல்லாம் நம்ம நாட்டுக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக உயிரை கொடுக்குறவங்களாம் சுயநலமாக இருக்காங்களா? இல்லை ஒவ்வொரு விவசாயியும் தனக்காக தான் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பயிர் செய்கிறானா? அப்படி இல்லைங்க. மனிதநேயம் இன்னும் இருக்குது. ஏஐ காலத்தில் இன்னும் அதிகமாகவே வளர்ந்துருச்சு. அன்னைக்கே வள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலவர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைன்னு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இன்னமும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த ஏஐ சூழ்நிலையில் ஆர்டிமிஸ் 2 ஆப்ரேஷன்லேருந்து சொப்பன சுந்தரி வச்சுருந்த கார் யார் வச்சுருக்காங்கன்ற வரையும் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கும். ஸோ எங்கள் அணிலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நடுவர் நிறையா பொதுநல சேவைகள் செய்கிறாரு. வித்யா கேட்டாங்க அவருக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னு. அவருக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு தான். இப்போ எங்கள் டீம்லேருந்தே ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. தமிழ் ஆசிரியராக இருக்கார். முக்கியமாக நம்ம தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும். அவங்கெல்லாம் சுயநலமாக எதுவும் செய்யலை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம நடுவர் சுயநலம் என்ற தலைப்புக்கு வாய்ப்பு கொடுத்து அதன்படி தீர்ப்பு கொடுக்க மாட்டாருன்ற நம்புகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நீங்கள் பேசுறது எல்லாமே சரிதான். ஆனால் அந்த உப்மா ரகசியத்தை வந்து யூடியூப்பில் போகிறது வந்து ஒரு பொதுநலன்னு சொன்னீங்க பாருங்க. அது ஆண்களோட சுதந்திரத்துக்காக போட்டு வச்சிருக்குதுங்க. நன்றி நண்பர்களே. தாங்கள் விரும்பிய கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பை ஒட்டி சிறப்பான செறிவான கருத்துக்களை முன்வைத்து விவாதத்தை நல்லபடியாக அமைத்து கொடுத்ததற்காக உங்களின் சார்பாக புதுமுக பேச்சாளர்கள், அனுபவ பேச்சாளர் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒரு அணியினுடைய வாதம், மனிதர்கள் காலம் மாறினாலும் சுயநல வட்டத்திற்குள் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இவருடைய வாதம். இல்லை, காலம் மாறினாலும் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், இன்னும் மனிதநேயம் மாறவில்லை, பொதுநலன் குறையவில்லை என்பது இவருடைய நம்பிக்கை. உள்ளபடியே பார்த்தால் இரு அணிகளுடைய வாதத்தில் உண்மை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் சுயநலம் என்பது ஒரு மனிதனுடைய தேவை. பொதுநலன் என்பது ஒரு சமுதாயத்தின் தேவை. சுயநலமாக இருப்பதால் குறையொன்றும் இல்லை, பொதுநலனோடு செயல்படுவதால் இழப்பேதும் இல்லை. பொதுவாக பார்க்கின்ற பொழுது இரண்டுமே சரிசமமாக இருப்பதாக தோன்றும். ஆனால் ஒரு ஐயம் வந்திருக்கிறது. அந்த ஐயத்திற்கான விடையைத்தான் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் மேம்பட்டு இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனை வளர்ந்திருக்கிறதா, பறந்து விரிந்து பார்வையாக இருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஹரி முடிக்கின்ற பொழுது தமிழ் பள்ளி ஆசிரியர்களை பற்றி சொன்னார். நானும் முன்னாள் ஆசிரியர் தான். ஒரு ஆசிரியரை போல் பொதுநலன் செய்வதில் யாரும் இருக்க முடியாது. அதுவும் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் வாரந்தோறும் 2-3 மணி நேரம் அர்ப்பணிப்போடு செயல்படுவதால் தான், பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு தான் தமிழ் பள்ளியை சீரோடும் சிறப்போடும் கல்வி சேவை ஆற்றி வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரி பேசுகின்ற பொழுது பேரிடர், பெருந்துயர் காலங்களை பற்றியெல்லாம் சொன்னார். ஒப்புக்கொள்ள வேண்டும். அது கொரோனா போன்ற பெருந்தொற்றாக இருக்கலாம்,
பெருவெள்ளமாக இருக்கலாம், போர் முனையாக இருக்கலாம், இது போன்ற உலகெங்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பெருந்துயரம் நேருகின்ற பொழுது நீளுகின்ற உதவிக்கரங்கள் எண்ணிலடங்கா. அந்த உதவிக்கரங்களால் கிடைக்கின்ற பலன்கள் சொல்லிலடங்கா. ஆனால் அதற்காகவே நாம் பெருந்துயரை வேண்டி இருக்க முடியுமா? உங்களுடைய பொதுநல சேவையை பார்ப்பதற்காக நாங்கள் பெருந்துயரை வேண்டும் என்று விரும்ப முடியாது அல்லவா? சரி, மற்றொரு கோணத்தில் இதை ஆராய்கின்ற பொழுது எல்லோரும் வள்ளலாராக இருக்க முடியுமா? இல்லை அன்னை தெரேசாவாக இருக்க முடியுமா? முடியாது. ஆக பொதுநலம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? உங்களுக்கான சவால்களை உங்கள் முன் நான் வைக்கிறேன். அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், பிற்பலன் எதிர்பார்க்காத தன்னார்வம் இருக்க வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை. ஒருவர் பொதுநலனோடு செயல்பட வேண்டும் என்றால் இதுதான் அடிப்படை. ஆனால் அவசரமான இந்த வாழ்க்கை சூழலில் அது சாத்தியமா? இது முதல் சவால். இரண்டாவது, கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இந்த பொதுநலவாதிகளை பார்த்து சமூகத்தின் பார்வை என்ன? பிழைக்க தெரியாதவன், இவன் ஏமாளி என்று நையாண்டி செய்து ஒரு சரியான அங்கீகாரத்தை இன்னும் அளிக்கவில்லை என்பது இரண்டாவது சவால். மூன்றாவது, விமர்சனம் என்ற பெயரில் ஒரு உள்நோக்கத்தோடு உளவியல் தாக்குதல் நிகழ்த்துகிறார்கள் பொதுநலவாதிகள் மீது. இது ஒரு அச்சுறுத்தப்படும் சூழ்நிலை. ஆக இன்னும் பல சவால்களை அடுக்கி செல்ல முடியும். ஆனால் நேரம் கருதி இந்த 3 சவால்களை தாண்டிதான் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. இவருடைய சூழ்நிலை இப்படி என்றால், சுயநலவாதிகள் அவர்கள் சுயநலமாக இருப்பது தவறொன்றுமில்லை. சுயநலம் என்பது நான் சொன்னது போல மனிதனுடைய தேவை. இன்னும் சொல்ல போனால், இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் ஒரு கதை வசனம், ஒரு வசனம் வரும். அதுபோல ஒருவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதைவிட பொதுநலம் வேறொன்றும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உபகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இரு. சரியா? அதுபோல உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் தேவையை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அதனால் தவறு எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் எல்லை அதை தாண்டி வருகிறது, அங்கேதான் சிக்கலும் ஆரம்பிக்கிறது. வள்ளுவர் அழகாக இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை பற்றி சொல்லுவார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பு என்பார். என்னன்னா, தூங்குறது மாதிரி தான் சாகிறது, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது போலதான் பிறப்பு. இப்படிப்பட்ட காணல் நீர் போன்ற நிலையற்ற வாழ்க்கையில் இந்த சுயநலவாதிகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள். மிகவும் அபாயமான கட்டம் அது. அது என்னவென்றால் சந்தர்ப்பவாதம். அது சந்தர்ப்பவாதிகள் நேரத்திற்கு தகுந்தாறு போல் தங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்வது. அது அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதிகளால் நமக்கு நன்மை பயக்குமா, இன்னல் உண்டாகுமா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், இவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், காரியமாகும் வரை நம்மோடு இருப்பார்கள், காரியம் முடிந்தவுடன் காணாமல் போய்விடுவார்கள். மூதரை பாடல் ஒன்று அழகாக சொல்லுகிறது, அற்ற விளத்து அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு மலர் என்று. அதாவது ஒரு குளத்தில் நீர் இருக்கின்ற பொழுது பாசிகள் இருக்கும், மீன்கள் இருக்கும், அதை தேடி பறவைகள் வரும். அந்த குளம் வற்றி விடுகின்ற பொழுது பறவைகள் காணாமல் போய்விடும். அதுபோல இருப்பதுதான் இவர்கள் கூட்டம். இவர்களால் சமுதாயத்திற்கு நன்மை பயப்பதாக எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, இன்னொன்று மிகவும் முக்கியமான விஷயம், செய்நின்றி அறிதல். வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், என்னன்றி கொண்டாருக்கும் உய்வொண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொண்டவருக்கு. இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் அதிகம் காண்பது, ஒரு காரியம் செய்கின்ற பொழுது ஒரு நன்றி சொல்லுவதை கூட நாம் மறந்து விட்டோம். அதுதான் பெரும்பாலான இடங்களில் நிகழ்கின்றது. அடுத்து நாம் ஏஐயிலிருந்து ஆரம்பித்தோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஏஐ தங்கள் நிறுவனத்தில் நிறுவுவதற்கு 2 வழிமுறைகளை சொல்லுவார்கள். எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நேர்மையாக, அறனோடு, பொறுப்புணர்வோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கே நேர்மையும் பொறுப்புணர்வும் தேவைப்படுகின்ற பொழுது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படாதா? இந்த சுயநலவாதிகளுடைய சந்தர்ப்பவாதிகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எண்ணத்தால் அவர்களுடைய சூழலில் இந்த எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது. இவர்களும் எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தவறு விடுவார்கள்.
ஆனால் பொதுநலவாதிகள் மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்காக செய்கின்ற பொழுது அவர் செய்கின்ற தவறுகள் வெளிப்படையாக தெரியும். ஆனால் இவர்கள் செய்கின்ற தவறுகள் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் இவர்களால் பல சிக்கல்கள் உண்டு. இவர்களை போன்ற சமூகத்தில் சிந்தனையுடைய சந்தர்ப்பவாதிகளை எல்லா இடங்களிலும் காணலாம். குடும்பம், உறவு, நட்பு, சமுதாயம், அலுவலகம், ஆட்சி, அதிகாரம் என்று அங்கிங்கனாவது எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இதை தொகுத்து பார்க்கின்ற பொழுது இவர்களால் பலன்கள் அதிகம், இவர்களால் பாதிப்பு அதிகம். இவர்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றன, இவர்களால் மற்றவர்களுக்கு சவால்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த பலன்களையும் பாதிப்புகளையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது பலன்களை விட பாதிப்பு அதிகமாக இருப்பதால் காலம் மாறினாலும் எந்த வளர்ச்சி அடைந்தாலும் மனிதர்கள் பெரும்பாலும் சுயநல சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள். அது மாற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, வெள்ளத்தனே மழைநீட்டம் என்பது போல ஒவ்வொருவரும் இந்த சுயநல வட்டத்திலிருந்து வெளிவந்து பறந்து விருந்த பார்வையோடு சமுதாயத்திற்காக செயலாற்றுங்கள், மனிதநேயம் மேம்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.